கருவில் இருந்த குழந்தையின் பாலினத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக சர்ச்சையில் சிக்கிய யூடியூபர் இர்ஃபான் தொடர்பான பழைய வழக்கை மீண்டும் விசாரிக்க மருத்துவத்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல யூடியூபரான இர்ஃபான் தனது மனைவி கர்ப்பமாக இருந்தபொழுது துபாய்க்கு அழைத்துச் சென்று அங்கு ஸ்கேன் பரிசோதனை மூலம் கருவில் இருந்த குழந்தையின் பாலினத்தை அறிந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு கருவில் இருந்த குழந்தை ஆனா பெண்ணா என்ற தகவலை தனது யூடியூப் சேனல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தார். அந்த வீடியோ வெளியானபின் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்தியாவில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிவிப்பதும் அதனை விளம்பரப்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இர்ஃபான் வெளியிட்ட வீடியோ மருத்துவத்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றது. இதையடுத்து கடந்த ஆட்சியில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகத்தின் சார்பில் அப்போதைய இயக்குனர் டாக்டர் ராஜமூர்த்தி தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் போது இர்ஃபானிடம் விளக்கம் பெறப்பட்டதாகவும் சர்ச்சையை ஏற்படுத்திய வீடியோ நீக்கப்பட்டதாகவும் மேலும் அவர் மன்னிப்பு கடிதம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் நிர்வாக ரீதியான விசாரணை முடிக்கப்பட்டதாக அப்போது தகவல் வெளியானது. இதனால் இந்த விவகாரம் அத்தோடு முடிந்து விட்டதாகவே பலரும் கருதி வந்தனர். ஆனால் தற்பொழுது அந்த பழைய வழக்கு தொடர்பான கோப்பை மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் மீண்டும் ஆய்வுக்கு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வழக்கில் மேலும் விசாரணை நடத்த வேண்டுமா, முந்தைய நடவடிக்கைகள் போதுமானதா என்பது உள்ளிட்ட அம்சங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக யூடியூபர் இர்ஃபானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி நேரில் ஆஜராக வைத்து விளக்கம் பெற மருத்துவத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் புதிய ஆதாரங்கள் ஏதேனும் கிடைத்துள்ளதா அல்லது முந்தைய விசாரணையில் விடுபட்ட அம்சங்கள் உள்ளனவா என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் மருத்துவத்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்படுமா அல்லது வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது மருத்துவத்துறையின் அடுத்த அறிவிப்பை பொறுத்தே தெரியவரும்.